அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிந்து கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லை தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு அனுதினம் ஜாதகங்களை நாங்கள் அனுப்பிக் கொண்டிருக்கிறோம். இதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் பேசி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை வாசிப்பதற்காக திருமதி மஞ்சுளா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க முதலில் ஜாதகத்தை அறிமுகம் செய்வார்கள். தெரியுமா? உங்களுக்கான இன்றைய ஜாதக பெயர் ரோஜா. 8 செவ்வாய் ஜாதகம், நத்தம்ப உடையார் வகுப்பை சேர்ந்தவர். துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகோடி படிப்பு பார்த்தீங்கன்னா BE ட்ரிபிள் படிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 6/10/1994. பிறந்த நேரம் 12:32 PM, வியாழக்கிழமை பிறந்திருக்காங்க. இவங்க வேலை பார்த்தீங்கன்னா IT அனாலிசிஸா ஒர்க் பண்றாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா மாசம் 50,000 வாங்குறாங்க. சென்னையில ஒர்க் பண்றாங்க. சொந்த ஊர் சேலம். அப்பா பேர் சந்திரன், விவசாயம் பண்றாங்க. அம்மா பேர் சுஜாதா, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல வேலை, 50,000 சம்பளம், 50,000க்கு மேல சம்பளம் வாங்குறவங்களா எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்புன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, சொந்த மாடி வீடு 3 இருக்கு, பாக்குத்தோப்பு 4 ஏக்கர் இருக்கு, விவசாய நிலம் 1 ஏக்கர் இருக்கு, வீட்டு மனை 2 இருக்கு. இந்த ஜாதகர் பெயர் ரோஜா. 8 செவ்வாய், நத்தமாருடையார், நல்ல ஜாதகம். இவர் பிறக்கும் போதே செவ்வாய் முகாதேசம் வந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போல 1 வருஷம் 8 நாள். ராகு திசை 18 வருஷம், குருமுகாதசம் 14 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வையுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு கோகுல் பிரசாத். 8 செவ்வாய், இந்து அகமுடையர், சதய நட்சத்திரம், கும்பராசி, கும்பலக்கணம். உயரம் 5.4, 1/9/1993 பிறந்திருக்காரு. மாசம் 1,10,000 சம்பளம் வாங்குறாரு. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் கிருஷ்ணகிரி. அப்பா பேர் ராமலிங்கம், தலைமை ஆசிரியர் ரிட்டையர்டு. அப்பா பெயர் திரு சாந்தி, ரிட்டையர்டு. பிறப்பு ஒரு சேர்ந்து கூட பிறந்த அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சு. கிருஷ்ணகிரி சொந்த வீடு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பெங்களூரு பிளாட்லாம் இருக்குது, நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே ராகுமுக திசை 4 மாசம் 23 நாள், குரு திசை 14 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் தினேஷ். 7 செவ்வாய் ஜாதகம், துருவ வேளாளர், நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர். துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், கன்னி லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதக படிப்பு பார்த்தீங்கன்னா BTech முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 20/8/1988. பிறந்த நேரம் 8:15 AM, சனிக்கிழமை பிறந்திருக்காங்க. இவங்களுடைய மாச சம்பளம் பார்த்தீங்கன்னா 50,000 வாங்குறாங்க. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை, கொத்தாம்பாடி, ஆத்தூர். ஜாதக இருப்பிடம் சென்னை. அப்பா பேர் பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன், ஃபைனான்ஸ் பண்றாங்க. அம்மா பேர் சாந்தி, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு டிகிரி படித்த நல்ல குடும்ப பாங்கான வரம் வேணும்ன்றாங்க. பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1. இவங்களுக்கு தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க, தங்கைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் தினேஷ், துருவ வேளாளர். இவர் பிறக்கும் போதே குருமகாதசனம் வந்திருக்காரு. தாய் வயிற்றில் சென்றது போன்றது 7 வருஷம் 4 மாசம் 21 நாள், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 15 வருஷம். அருமையான குருபலன். எனவே இதற்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வையுங்கள்.
உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு வந்து செல்வேந்திரன். ராகு கேது ஜாதகம். பூச நட்சத்திரம், கடகராசி, ரிஷப லக்னம். பிடெக் படிச்சிருக்காரு. உயரம் 5.9, 23/2/1994 பிறந்திருக்காரு. சென்னையில வேலை பார்க்குறாரு. அப்பா பேர் P.S. சுதர், அம்மா பேர் கோமதி. இதற்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகம் பெயர் பிரவீனா. 8 செவ்வாய் ஜாதகம். துருவ வேளாளர், நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர். கன்னிராசி, அஷ்டம் நட்சத்திரம், விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் படிப்பு MSc மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 5.3. பிறந்த தேதி 2/7/1998. பிறந்த நேரம் 4:30 PM வியாழக்கிழமை. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா லத்துவாடி, கங்கவெளி கிட்ட இருக்கிற லத்துவாடியில பிறந்திருக்காங்க. அப்பா பேர் பார்த்தீங்கன்னா முத்துக்கண்ணன் லேட். அம்மா பேர் பார்த்தீங்கன்னா கனிமொழி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு டிகிரி படித்த நல்ல குடும்பப்பாங்கான வரன். பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1. இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னும் கல்யாணம் ஆகல. சொத்து இருப்பு, சொந்த வீடு, விவசாய நிலம் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் பிரவீனா. நல்ல ஜாதகம். இவர் பிறக்கும் போதே சிவாமக திசை 6 வருஷம் 8 மாசம் 10 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமக திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் அருண்குமார். 8 செவ்வாய் ஜாதகம். அகமுடியார் வகுப்பை சேர்ந்தவர். கும்பராசி, சதய நட்சத்திரம், மீன் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் படிப்பு MBBS MD படிச்சிருக்காங்க. உயரம் 5.6. பிறந்த தேதி 15/9/1997. பிறந்த நேரம் 7:27 PM திங்கட்கிழமை பிறந்திருக்காங்க. மாச சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வாங்குறாங்க. தனியார் மருத்துவக் கல்லூரியில ஒர்க் பண்றாங்க. சொந்த ஜாதக இருப்பிடம் சின்ன சேலம். சொந்த ஊர் கோவிந்தபாளையம், ஆத்தூர். அப்பா பேர் கதிரவன், விவசாயம் பண்றாங்க. அம்மா பேர் தமிழரசி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு மருத்துவர்கள் மட்டும் வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1. இவங்களுக்கு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு, சொந்த வீடு, விவசாய நிலம் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் அருண்குமார். MBBS MD டாக்டர். நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே ராகு மாதசை 11 வருஷம் 25 நாள் இருப்பு, குருமக திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.